ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஏபிஎஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காவலர் தேர்வு மாதிரி வினாத்தாள் 2 பார்க்க போகிறோம். தினமணியில் வந்ததை பற்றி பார்க்க போகிறோம். சரி, வாங்க என்னென்னு பார்க்கலாம். பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்ற நூலை இயற்றியது யார்? பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்ற நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஹரிசேனர். அறுவை சிகிச்சை முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர், ஆப்ரேஷனை பற்றி விளக்குன ஃபர்ஸ்ட் இந்தியன் யாருன்னு பார்த்தோம்னா சுஸ்ருதர். வங்காளத்தின் கவுட அரசர், வங்காளத்தோட கவுட அரசர் யாருன்னு பார்த்தோம்னா சாசங்கர். அவர் தான் வங்காளத்தின் கவுட அரசர் என்று அழைக்கப்படுகிறார். சந்திர வியாக்கரணம் என்பது, சந்திரன் அப்படின்றனா வானியல் நூல் அப்படின்னு போற்றாதீங்க. சந்திர வியாக்கரணம் என்பது ஒரு இலக்கண நூல். சந்திர வியாக்கரணம் என்பது ஒரு இலக்கண நூல். பிரபாக வர்த்தனர் தனது மகள் ராஜஸ்ரீயை யாருக்கு மணமுடித்து கொடுத்தார்? மகன் போட்டிருக்கு, மாற்றி போட்டிருக்கு, மகள் தான் வரும். பிரபாகவர்த்தனர் தனது மகள் ராஜஸ்ரீயை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகவர்மன் அப்படின்றவருக்கு மனம் முடிச்சு கொடுத்தாங்க. பிரபாகவர்த்தனர் தனது மகள்னு மாற்றி போட்டுவாங்க. மகள் ராஜஸ்ரீயை யாருக்கு மனம் முடித்து கொடுத்தான்னு பார்த்தோம்னா கிரகவர்மனுக்கு மாற்றி கொடுத்தாங்க, மனம் முடிச்சு கொடுத்தாங்க. அயலுறவு மற்றும் போர்கள் தொடர்பான ஹர்ஷரின் அமைச்சர், அயலுறவு மற்றும் போர்கள் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல, ஹர்ஷரோட அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா அவந்தி தான் அதோட அமைச்சராக இருந்திருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் ஹர்ஷரால் எழுதப்பட்ட நூல், ஹர்ஷரால் எழுதப்பட்ட நூல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரியதர்ஷிகா. பிரியதர்ஷிகா அப்படின்ற நூலை ஹர்ஷர் எழுதியிருக்காங்க. என்ன பேர்? பிரியதர்ஷிகா. பயணிகளின் இளவரசன் என்று போற்றப்பட்டவர், பயணிகளின் இளவரசர். நிறையா பயணிகள் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மன்னர்கள் கீழே வந்துட்டு போயிருப்பாங்க. ஸோ பயணிகளின் இளவரசர் அப்படின்னு இங்கே யாரை நம்ம சொல்கிறோன்னு பார்த்தோம்னா மெகஸ்தனிஸை சொல்கிறோம். பயணிகளின் இளவரசர்னு மெகஸ்தனிஸை சொல்கிறோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா இரண்டாம் புலிகேசின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு. புலிகேசி 2 இருக்காங்கல்ல, அதாவது இந்த வம்சத்திலே புலிகேசி 2 தான் ஒரு ஆகச்சிறந்த மன்னனாக இருப்பார். இன்றைக்கி அவரை பற்றின குறிப்பிட்டுள்ள கல்வெட்டுகள் என்னன்னு பார்த்தோம்னா ஐகோல் கல்வெட்டு புலிகேசி 2 பற்றி குறிப்பிடுது. களப்பிரர்களை அழித்து பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்? களப்பிரர்களை அழித்து பல்லவ வம்சத்தை, அந்த அரசை உருவாக்குனது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்ம விஷ்ணு தான் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம், இரண்டாம் நரசிம்மவர்மனின் மற்றொரு பெயர். இரண்டாம் நரசிம்மவர்மனின் மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ராஜசிம்மன். இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன். அடுத்து தவறான இணையை கண்டறிக. இது அவங்க எழுதுனதா இருக்கும். ஸோ இதில் தவறான எதுன்னு பார்த்தோம்னா வாதஸ்யாயர் அப்படின்றது பாரத வெண்பா கிடையாது. அவங்க பாரத வெண்பா எழுதுனது வேற ஒரு ஆள். குத்புதீன் தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார்? குத்புதீன் தன்னுடைய தலைநகரை வந்தோன்னே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிருப்பாரு. அது எங்கன்னு பார்த்தோம்னா டெல்லி டு லாகூர், டெல்லியிலேருந்து லாகூருக்கு மாற்றினாரு. இது ரொம்பவே முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட. இந்த கேள்வி, தைமூரால் டெல்லி கொள்ளையடிக்கப்பட்ட ஆண்டு. டெல்லிக்கு தைமூர் வந்து சர்வநாசம் பண்ணிட்டு போயிருப்பாரு. அது எந்த வருஷம்னு கேட்குறாங்க. 1398. 1498 தான் வாஸ்கோட காமா இந்தியா வருவார். ஸோ 1398 அன்று டெல்லி கொள்ளையடிக்கப்பட்ட ஆண்டு, 100 வருஷத்துக்கு முன்னாடி. கீழ்கண்ட எது இந்தோ சாராசனிக் கட்டிடக்கலையின் வடிவமாகும்? இந்தோ சாராசனிக் கட்டிடக்கலையின் வடிவம் எது? குதுப் மினாரா, ஜெய்ப்பூர் மஹாலா, வாராங்கல் கோட்டையா, சித்தூர் கோட்டையான்னு பார்த்தோம்னா குதுப் மினார் தான். ஸோ குதுப் மினாரை ஆரம்பித்தது ஒருத்தர், முடித்தது ஒருத்தர். இல்துமிஷ் ஆரம்பிச்சிருப்பாரு, ஐபக் ஆரம்பிச்சிருப்பாரு, இல்துமிஷ் முடிச்சிருப்பாரு. ஓகேவா? இந்திய கிளி, அங்கே எப்படி பயணிகளின் இளவரசன் பார்த்தோமோ அதே மாதிரி இந்திய கிளியும் இது குரூப் 4ல் 2018 கேட்டாங்க இந்த கேள்வி. இந்திய கிளி என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்திய கிளி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தோமா அமீர் குஸ்ரு. மறந்துடாதீங்க, இந்திய கிளி அமீர் குஸ்ரு. ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி. டெல்லி, முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல். இது ஒரு வித்தியாசமான கேள்வியாக இருந்துச்சு. இந்த கேள்வி நான் பார்த்தது கிடையாது. முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல். இது மேபி இது நியூ சிலபஸாக இருக்கலாம். எதுன்னு பார்த்தோம்னா தாஜுல் மா அசீர் அப்படின்றது தான் முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறுது. துசிகி பாபரி அப்படின்றது பாபரோட வரலாறு, பயோகிராஃபி. அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர். இந்த மொராக்கோன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னா மேட்ச் மாதிரி கொடுத்துட்டு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அரேபியாவில் பிறந்து மொராக்கோ நாட்டு அறிஞர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இபன் பதூதா அவங்க தான் மொராக்கா முறைச்சிக்கிட்டே இருப்பார் போல. பதூதா பதுசா முறைப்பார் போல அவர்.
கீத கோவிந்தம் என்ற நூலை எழுதியவர் யார்? கீத கோவிந்தம் அப்படின்ற நூலை எழுதினவர் ஜெயதேவர். தபக்கத் அப்படின்றது என்ன லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க. தபக்கத் அப்படின்றது என்ன லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா அரபி லாங்குவேஜ். கிருஷ்ணதேவராயரின் சமகாலத்தவர் யார்? இந்த மாதிரி சமகாலத்தவர்னு இப்போ ரீசெண்டாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கிருஷ்ணதேவரோட சமகாலத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பாபர். கிருஷ்ணதேவராயர் அவரோட சமகாலத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பாபர். அடுத்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தோம்னா சீனாவில் ஆட்சி செய்த தாங் வம்சம் ஹர்ஷரின் சமகாலத்தவம். அங்கே கிருஷ்ணதேவராயருக்கு பாபர், இங்கே ஹர்ஷருக்கு யாருன்னு பார்த்தோம்னா சீனாவில் தாங் வம்சம் அப்படின்ற ஒரு வம்சம். சீனாவின் சியான் மாபெரும் கலை மற்றும் கல்விக்கான மையமாக திகழ்ந்தது. ஸோ கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா சீனாவின் மாபெரும் கலை மற்றும் கல்விக்கான மையமாக திகழ்ந்தது எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் சியான். சீனரின் தாங் வம்சத்தினால் மாபெரும் புத்தர் சிலை லெஷான் அப்படின்றாங்க. அந்த சிலைக்கு பேர் 71 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது. சீனாவில் புத்தரோட சிலை 71 மீட்டருக்கு மிக உயரமான சிலை கட்டிருக்காங்க. முதலாம் மகேந்திரவர்மன் அமைத்த குடைவரை கோயில்களினால் விசித்திர சித்தன். ஸோ கேள்வி எப்படி வரும்னு பார்த்தோம்னா விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படுபவன் யார் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படும் மன்னர் யார் அப்படின்னு கேட்பாங்க. முதலாம் மகேந்திரவர்மன். ஸோ இதில் இந்த விசித்திர சித்தன்ற பட்டம் எங்கே கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மண்டகப்பட்டு கல்வெட்டில் முதலாம் மகேந்திரவர்மனை விசித்திர சித்தன் அப்படின்னு குறிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன்லாம் நான் ஆன்சர்லாம் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப்பும் கீழே லிங்க்கில் இருக்குது, தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் டிஎன்பிஎஸ்சி, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரி மற்றும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அனைத்து அப்டேட்டுகளும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலில் தான் தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நான் உங்கள் ஏபிஎஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.